கர்த்தருடைய பஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களை மறுபடியும் சந்திக்க முடிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உலகம் எங்கும் இந்த நாளிலே பெந்தைகோஸ்தே நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் தந்த மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அவர் இருந்த இடத்துல நம் தலையிலே தாழ்த்தி கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போமா. Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டு ஓய்வு நாளை உம்முடைய கருத்திலே கொடுத்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாய் தாப்பனே, பெந்தைகோஸ்தே நாளை நினைவு கூர்ந்த நாளிலே உலகம் எங்கும் உம்மை கொண்டாடி கொண்டிருக்க வேளையில் அப்பா நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ள உள்ள ஆவியானவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு நாமத்தை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே மாத்திரமில்லப்பா, கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்க வேண்டும் நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஒரு புதிய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. அதிர்ஷ்டங்கள் அற்புதங்களை காண கிருபை தாங்கப்பா. ஆராதனை ஆசீர்வதிங்க, செய்தியை ஆசீர்வதிங்க, இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காலைவேளை சில பாடலை பாடி அப்படி ஆவிக்குள்ள மகிழ்ச்சி அடைந்து நம் தேவனை ஆராதித்து வார்த்தைக்குள்ளே கடன் செல்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே,
வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்கவானும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து சொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து சொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இறங்கி வாருங்கப்பா வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை தருகிற தேவனாயிருக்கிறாரே. பாடல்காரன் எழுதியிருக்கிறான், பெந்தைகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாங்க. காலவேளை ஆராதிக்கிற வேலை கத்தட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த மேலான வல்லம் மேல நிரப்புங்கப்பா, மேலான தரிசனத்தை எனக்கு தாங்க, மேலான வரங்களை தந்து நிரப்பு என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேக வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நம்பி வாழ்ந்திட என் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புங்க சொல்லி கேளுங்க. என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட என் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடும், ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே.
நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரப்பி வழிந்திட என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. சொல்லுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான வரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. நிரம்பி வாழ்ந்திட என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடினது போல் ஆண்டவரே ஒரு மேலான வல்லமை அனுப்பா, ஒரு மேலான தரிசனம், ஒரு மேலான வரங்களால் நிரப்புங்கப்பா. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாங்கள் உடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோமப்பா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று என்று சொன்ன தேவனப்பா, எங்கள் மேல் ஆவியை ஊற்றிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆவியின் பலனாக ஆண்டவரே வரங்களை கட்டளையிடுங்கப்பா, அதிசயங்களை செய்ய கட்டளையிடுங்க ஆண்டவரே. பகுத்தறிவின் வரத்தை தாங்கப்பா. இந்த தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை காத்திருக்கும் போது புதுபலன் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, அந்த மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடி கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்க வேலை அபிஷேகம் தருவேன் என்று சொன்ன வேலை ஒவ்வொரு மேலும் அக்னி மயமான நாவுகள் வந்து அமர்ந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நவமான பாஷையில பேசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த காரியத்தை பிற்பாடு வேதத்தில் வாசிக்கும் போது பேதுரு கடந்து சென்று பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அக்னி மயமான நான் வந்து இறங்குகிற வேலையில, அதே வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேலையில, நாம் போய் சுவிசேஷத்துல யார் இடத்துல சொன்னாலும் ஆவினார் மூலமா தொடப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள முடியுமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை வேணும் என்று சொல்லி கேளுங்க. அந்த காலவேல அப்படி ஒரு வரத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்று சொன்னால் அந்த பின்மாரின் அபிஷேகத்தை கர்த்தர் மாம்சமான யாவர் மேல ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். தீ போல இறங்கிடுமே, அக்னி நாமாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. எங்களோட சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயமாக அக்னி நாவல இந்த கால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஓ, thank you Lord. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுப்பின் நேரம் இதுவே. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுப்பின் நேரம் இதுவே. தேவாவியால் நிரப்பிடுமே. சொல்லுங்க, தீ போல இறங்கிடுமே, அக்னியாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. தீ போல
இறங்கிடுமே, அக்கினாவாலே பதிந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. சொல்லுங்க சொல்லுங்க. எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. போல இறங்கிடுமே, அக்கினாவாலே பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. கர்மேலிலே ஜெபம் கேட்டு ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு பயந்தது போல் அக்னி மலையாக பெய்திடுமே. எஸ், கர்மேலில் ஜெபம் கேட்டு ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு பாய்ந்தது போல் அக்னி மலையாக பெய்திடுமே. சொல்லுங்க. தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. சீனாயின் மாலை முகட்டு அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என் மேல் அக்கினியை இறங்கிடுமே. அம்மா, சீனாயின் மாலை முகட்டு அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என் மேல் அக்கினியை இறங்கிடுமே. சொல்லுங்க. தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாக பதிந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஆவி நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவரே, அக்கினி நாவு ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆராதித்து கொண்டிருக்கிற முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா இந்த கால வேளையில அக்னி மயமான நாவுகள் இறங்கி ஆண்டவரே நவமான பாஷைகளை பேச கிருபை தாங்க ஆண்டவரே. திருக்கிற வரத்தை தாங்க ஆண்டவரே, சுகமளிக்கிற வரத்தை தாங்கப்பா ஆண்டவரே. கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கின்ற வேளையில குத்தப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுள்ள அனுபவத்தை அவள் பார்க்க கிருபை தாங்கப்பா. இந்த காலை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேனப்பா. அவள் மேல அவர்கள் அக்கினி இறக்கி ஆண்டவரே அவனோட வாழ்க்கை நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பவுலை ஆண்டவரை கண்டடைந்த தேவன் ஆண்டவரே அவனை பிரித்தெடுத்து நம்முடைய ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்து அந்த கால வேலைப்பா இதை பார்த்து கொண்டு அநேகர் ஊழியத்துக்கு அழைக்கிறீரப்பா. எத்தனையோ காரணங்களை சொல்லி உள்ள வராமல் இருக்கலாம். அவனை இந்த கால வேலையில பவுலை போல பேதுரு போல எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா. தங்களை தாழ்த்த முடியாத கிருபையை தாங்க. பேதுரு எல்லாவற்றையும் விட்டு விட்டாண்டவரே பின் சென்றது போலப்பா நாங்களும் ஆண்டவரே இதை கேட்கிற மக்களும் அப்பா உணர்த்தப்படுகிற மக்களும்
எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின் சென்று கடந்து வர கிருபை தாங்கப்பா. தேவன் பெரியவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறப்பா. இந்த காலவேளை ஒவ்வொருவரையும் அப்பா இப்படி வாஞ்சியால் நிரப்புங்கப்பா, இப்படி ஆவியால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நிறைவான ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Thank you Jesus, thank you Father. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை உயர்த்தி நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. Yes, Father. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. Yes, yes, Father. வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோட வாஞ்சிகள் மேல் இந்த நேரத்தில் அப்பா இந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. Yes, yes. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வறண்ட நிலத்தை போல் எந்த ஆத்துமாவை வாஞ்சிக்குதே. வறண்ட நிலத்தை போல் எந்த ஆத்துமாவை வாஞ்சிக்குதே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. விசுராஜா நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே இந்த சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிற மக்களுக்கு நிரப்புங்கப்பா ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே
இந்த அபிஷேகம் காணப்படட்டும் அப்பா, வல்லமை காணப்படட்டும், வரங்கள் எல்லாம் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை பாத்திரமாக நீங்க வணையுங்க ஆண்டவரே. இயேசுவே உருமாற்றி ஆண்டவரே நிரப்பி ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாண்டை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த கால வேலைக்காய்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் பெந்தைகோஸ்தே நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறேன். இது மட்டுமா எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க அப்பா. ஆண்டவர் 2 மாதங்கள் நாங்கள் லாக்டவுன்ல இருந்தாலும் என் தேவன் அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு லாக்டவுன் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேட தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த சமூகத்தை ஓடி வந்தோம், பாடினோம், ஆராதித்தோம், வசனத்தை தியானிக்க கிருபை தந்தீங்க. உம்மோடு கிட்டி சேர் ஐக்கியப்பட கொடுத்த இந்த நாட்களுக்காய் நன்றி அப்பா. இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி போகும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதா, ஆனால் ஒன்று தெரியும், எது நடந்தாலும் என் இயேசு எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே எது நடந்தாலும் ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்துகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்தது போலப்பா அபிஷேகம் பெறாத மக்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உமக்கு ஒரு அக்னியாய் எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை தந்து நடத்துங்கப்பா. எங்களையும் தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. செய்திக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தையை பேசும்போது நீர் பிரசன்னமாய் ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்யுங்க. பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் ஆசீர்வாதமான வார்த்தையை மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமா இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த மகா கிருபைக்காக அவரை நான் என்றும் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. Today the whole world is celebrating Pentecostal Day. இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதுமாக பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். We too glorified God and were blissful in His presence. நாமும் கூட தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரை கொண்டாடும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். See, Billy Graham once said, பில்லி கிரஹாம் என்கிற போதகர் ஒரு முறை சொன்னார், the Holy Spirit illuminates the minds of people பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய மனதிலே கிரியை செய்வார். and He makes us yearn for God. அவர் நம்மை தேவனுக்கு என்று சொல்லி காத்திருக்கும்படி, ஆண்டவரை வாஞ்சிக்கும்படி நமக்கு கிரியை செய்வார். And He always makes us understand the spiritual truth. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளாக உண்டாக்குவார் என்று சொன்னார். A beautiful சொன்ன சகோதரர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொன்னதான ஒரு அருமையான வார்த்தையாய் இது இருக்கிறது. See, the Holy Spirit is a beautiful and powerful person of the triune God. தேவன் திருத்துவ தேவனுடைய ஒரு காரியமாய் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு அருமையாக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். So we need Him in our life as a channel. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாய்க்காலாக இருப்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் இருக்கிறது. Because through Him God created each and every one of us. அவர் மூலமாக தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கினவராய் இருக்கிறார். And through His power we have help in all situations. அவருடைய வல்லமையினால் தான் நாம் ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். And without the Holy Spirit we are powerless. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாம் வல்லமை அற்றவர்களாய் இருப்போம். Today many people question who is the Holy Spirit. இன்றைக்கும் அநேகருக்குள்ளாக வரக்கூடிய ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற ஒரு கேள்வி. The first encounter a Christian has with the Holy Spirit, ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே முதலாவது பரிசுத்த ஆவியானவரை சந்திக்கிற ஒரு தருணமானது when He convinces of our sin, நம்முடைய பாவங்களை அவர் உணர்த்துகிற வேளைதான். and also He reveals us the upcoming judgment when we will meet our Savior. அது மாத்திரமல்ல, நம்முடைய இரட்சகரை நாம் சந்திக்கிற ஒரு நாளிலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். It's beautifully mentioned in John chapter 16 verse 8. இதை குறித்து மிக அழகாக யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். I'll read it to you. இதை நான் வாசிக்கிறேன். And when He comes, He will convict the world of sin and of righteousness and of judgment.
and of judgment, of sin because they do not believe in me, of righteousness because I go to my Father and you see me no more, of judgment because the ruler of the world is judged. யோவான் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். Hallelujah. Hallelujah. See, as we repent and confess our sins, நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புகிற இந்த வேளை வரும் பொழுது we receive the gift of salvation. நாம் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியதான வரத்தை பெற்றுக்கொள்கிறோம். And what the Holy Spirit does is பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் He regenerates our dead inner human spirit and we become sensitive to spiritual things of God. நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருதயங்களிலே அவர் கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். In Acts chapter 2 verse 38 we read, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ and you shall receive the gift of the Holy Spirit. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. This is also the second work of the Holy Spirit. அங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய இரண்டாம் கட்டதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். So what is the second work? இரண்டாவதான கிரியை என்னவா இருக்கிறது? He baptizes with the Holy Spirit, the fire of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவராய் You இருக்கிறார். can read that in Acts chapter 2 verse 1 to 4. அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் Acts chapter 2 verse 1 to 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 4 வரையிலுமாக அதை படித்து அறியலாம். So this experience that we read in Acts is available to all flesh. நாம் வாசிக்கிற இந்த வார்த்தைகள் மாம்சமான யாவருக்கும் பொதுவான ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We read Acts chapter 2 verse 39. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, For the promise is to you and to your children and to all who are afar off, as many as the Lord our God will call. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. So what happens here is இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் we பொழுது are given a gift of empowerment. நமக்குள்ளாக ஒரு வல்லமை என்று சொல்லக்கூடிய வரத்தை ஆண்டவர் It கொடுத்திருக்கிறார். also helps the believer to live a holy life. அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசியானவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு வழி So செய்திருக்கிறார். through the power of the Holy Spirit, who is the helper, நமக்கென்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிற துணையாளராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் we become more like Jesus and more like how God wants us to be. அவர் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது எப்படியாய் தேவன் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவைகளை செய்ய விரும்புவாரோ அதை ஆவியானவர் செய்கிறார். That's when Acts 1:8 we read, we receive power from the Holy Spirit. அதை குறித்து அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். And in Ephesians Paul says எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், in chapter 5 verse 18, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், do not be drunk with wine in which is dissipation, but be filled with the Holy Spirit. எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. Hallelujah. Hallelujah. Today morning we're not going to talk much about the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் அதிகமாய் பேச but போவதில்லை. I want to talk to you the deliverance we receive from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற விடுதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். So what is the deliverance the Holy Spirit will give us when we receive Him? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நாம் எப்படிப்பட்டதான விடுதலை நாம் பெறுகிறோம்? I want to take this teaching from Apostle Paul's writing to Romans chapter 8 verse 1 to 4. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 4 வரைக்குமாய் சொல்லப்பட்ட காரியங்களிலிருந்து இதை எடுத்து நான் பேச விரும்புகிறேன். We'll read those verses to you. அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். Therefore there is now no condemnation for those who are in Christ Jesus, because through Christ Jesus the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death.
For what the law was powerless to do, because it was weakened by the flesh, God did by sending his own Son in the likeness of sinful flesh to be a sin offering. And so he condemned sin in the flesh, in order that the righteous requirement of the law might be fully met in us, who do not live according to the flesh, according to the Spirit. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். Hallelujah. Hallelujah. So from these 4 verses, I want to teach you what is the deliverance we receive from the Holy Spirit. இந்த 4 வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுதலை குறித்து நான் பேச So விரும்புகிறேன். first we need to understand, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு when a காரியம், person trusts Jesus Christ as their personal savior, ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே we can see a difference in that person. அந்த நபருடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு மாற்றத்தை காணலாம். The person will start to think differently. அந்த நபர் எண்ணங்களிலே வித்தியாசப்பட்டவராய் யோசிக்க ஆரம்பிப்பார். He'll act differently, walk and talk differently. அவருடைய நடவடிக்கைகளிலும் பேச்சிலும் அவருடைய எல்லா காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடியவராய் Because காணப்படுவார். the day they receive salvation, they are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த நாளிலே, அதாவது ரட்சிப்பை பெறுகிற நாளிலே பரிசுத்த ஆவியின் வரத்தையும் அவர்கள் So பெற்றுக்கொள்கிறார்கள். Paul writes about this in 1 Corinthians chapter 12 verse 13. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். For by one Spirit we were all baptized into one body, whether Jews or Greeks, whether slaves or free, and have all been made to drink into one Spirit. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். Hallelujah. Hallelujah. So when the Holy Spirit comes inside us, He wants to reside inside us forever. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிற வேளையிலே நமக்குள்ளாகவே எப்பொழுதும் வாசம் செய்ய விரும்புகிறார். Because in John chapter 14, if you read verse 16 to 18, யோவான் 14ஆம் அதிகாரம் 16 18 வரையிலுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால், that Jesus says, I'll pray to my Father to send you an helper who will abide with you forever. அதில் இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள், நான் ஜெபிப்பேன், பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை துணையாளராய் அனுப்புவார், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட வாசம் செய்வார் என்று சொன்னார். When the Spirit of God comes into your life forever gets changed. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்ட வாழ்க்கையாய் That is காணப்படுகிறது. why we say we become a new creature in Christ. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புது சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி. 2 Corinthians 5:17 talks about it. அதை குறித்து 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. But if you read the Bible, if you read the epistles that are written by Paul, பவுலினாலே எழுதப்பட்ட நிருபங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, till he comes to 2 Corinthians chapter 5, அவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வருகிற வரையிலுமாக Paul tells that we are all sinners. அவர் சொல்லும் பொழுது பவுல் நாம் எல்லாருமே பாவிகளாய் இருந்தோம் என்று And he சொல்லுகிறார். says we all come under the wrath of God. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம் என்றும் அவர் And he சொல்லுகிறார். also tells us we cannot save ourselves by our goodness. நம்முடைய நன்மைகளினாலேயோ நற்கிரியைகளினாலேயோ நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வது இயலாத காரியம் என்று And சொல்லுகிறார். Paul says salvation is God's grace to us. அது மாத்திரமல்ல, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பானது
கர்த்தருடைய கிருபையினால் நாம் பெற்ற ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். After talking about the religious work and living under the law, அங்கே பார்க்கும் பொழுது மத சார்பான காரியங்களை செய்தும் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்திருந்தாலும் Paul turns his attention to the new life in the Spirit of God. அங்கே பவுல் கவனத்துக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். So many scholars says Romans chapter 8 is one of the greatest chapters in the Bible. அநேக வேத வல்லுனர்கள் சொல்வார்கள் வேதத்திலேயே ரோமர் 8ஆம் அதிகாரம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அதிகாரம் என்று சொல்வார்கள். This chapter talks about the experiencing new life in the Spirit. இந்த அதிகாரமானது பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய வாழ்க்கை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற ஒரு அதிகாரமாய் உள்ளது. If you read the first 4 verses of this chapter very clearly, இந்த அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை தெளிவாய் நீங்கள் வாசித்தால் Paul talks about the deliverance that we receive from receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதனாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய விடுதலை குறித்து அவர் சொல்லுகிறதை He tells us the Holy Spirit delivers us from sin in 3 areas. அதிலே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்திலிருந்து 3 விதமான காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை அளிக்கிறதை குறித்து பேசுகிறார். Look at verse 1. முதலாம் வசனம், It says there is now no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. So Paul tells us here, இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், he says the Holy Spirit delivers us from the sentence or from judgment of sin. அங்கே பாவத்துக்கான ஒரு ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். No, he says the Holy Spirit delivers us from the sentence of sin. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So this verse talks about a promise. இந்த வசனமானது அதை குறித்த வாக்குத்தத்தமாய் நமக்கு So சொல்லப்பட்டுள்ளது. this verse reminds us that we are all saved. இந்த வசனம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு So இருக்கிறோம். because we are saved, we are also saved from the wrath of God. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே தேவனுடைய கோபாக்கனையிலிருந்தும் நாம் தப்பிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். No longer are we lost sinners living under the condemnation. ஆண்டவருடைய கண்டனத்துக்குரியதான பாவ வாழ்க்கையிலே நாம் இனி வாழாதபடிக்கு And we are not doomed to go to hell anymore. இனிமேலும் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாய் தேவன் நம்மை வைக்கவில்லை என்று Because சொல்லுகிறார். the Holy Spirit is in us and He helps us to overcome this judgment of sin. ஆகவே இந்த பாவத்துக்கு உட்பட்டதான அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நமக்குள்ளாக வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை அளிக்கிறவராய் So இருக்கிறார். look at John chapter 3 verse 16. யோவான் 3:36. யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், He who believes in the Son has everlasting life, and he who does not believe the Son shall not see life, but the wrath of God abides on him. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். Hallelujah. Hallelujah. So when you come to Jesus by faith, நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவண்டை கடந்து வரும்போது then you are delivered from the wrath of God. நீங்கள் தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் And not only இருக்கிறீர்கள். that, you are also delivered from hell. அது மாத்திரமல்ல, நரகத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் If இருக்கிறீர்கள். you notice this verse, இந்த வசனத்தை கவனித்து பார்த்தால் Paul says in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்று பவுல் சொல்லுகிறதை So that பார்க்கிறோம். means Jesus is the one who makes all the difference. இதிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே எல்லா மாற்றத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். So you may be a regular church attendee, நீங்கள் சபைக்கு சரியாய் வரக்கூடியவராய் இருக்கலாம், but if you're not in Christ, you are a lost person. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் தொலைந்து போனவர்களாய் தான் இருப்பீர்கள். You may be a good neighbor to the people surrounding you, உங்களுடைய அக்கம் பக்கத்துக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நபராய் காணப்படலாம், but if you're not in Christ, you die as a lost person. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே
எல்லாவற்றையும் இழந்தவராக தான் மரிப்பீர்கள். But when you are in Jesus, you are saved from going to hell. ஆனால் நீங்கள் இயேசுவுக்குள்ளாக வாழும் பொழுது நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, Jesus is the only refuge for our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரே அடைக்கலமாய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே He இருக்கிறார். is the only safe place where we can get salvation. அவருடைய சமூகம் ஒன்றுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. And the Holy Spirit helps us in attaining this forgiveness, hope and everlasting life. அந்த சமூகத்திலிருந்து நமக்கு நம்பிக்கையும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பெற்று So தருகிறார். that's why Paul says, once you receive Jesus Christ, there is no condemnation. ஆகவே தான் பவுல் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. But many people misunderstand the statement. இந்த வார்த்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். Oh, they say, oh, I am a saved person now. அவர்கள் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், So now I will not be condemned, I will not go to hell. இப்பொழுது எனக்கு ஆக்கினை இல்லை, நான் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாகவும் இருக்க போவதில்லை I என்பார்கள். say that is a very, very wrong understanding. அது மிகவும் தவறான புரிந்து கொள்ளுதல் என்று நான் சொல்லுகிறேன். What Paul is telling us here is, இங்கே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், we will not face any condemnation நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆக்கினை இல்லை, only when we walk in the spirit and not in the flesh. நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கும் பொழுது மட்டுமே. So you can walk in the spirit only when you live in Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மட்டுமே ஆவிக்குள்ளாக நடக்க முடியும். So if you trust Jesus as your personal savior, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், then you will walk under the leadership of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய தலைமைக்கு கீழாக நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். You will no more be controlled by the flesh, but you will be controlled by the Holy Spirit. உங்களுடைய மாம்சம் உங்களை ஆளுகை செய்ய போவதில்லை, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை ஆளுகை. நாம் பூரணர் ஆகுவோம் என்று பவுல் But சொல்லவில்லை. he says the Lord will take us through a process so that he can perfect us as we live in this world and as we enter into heaven. ஆகவே இந்த உலகத்தில் இரட்சிக்க Your personal savior. இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். And the Holy Spirit will reside in you. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் செய்வார். And he ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவுகிறவராய் இருக்கிறார். The second thing the Holy Spirit does here, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு காரியம், he delivers us from the slavery of sin. அவர் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். Look at verse 2. இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Because through Christ Jesus the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. Hallelujah. If you notice the verse here, Paul talks about the law of spirit and the law of sin. அதிலே பார்க்கும் பொழுது பவுல் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். So when Paul talks about the law of sin here, அங்கே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை குறித்து பவுல் சொல்லுகிற வேளையிலே, he says a lost person is under the control of three masters. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு தொலைந்து போன ஒரு நபர் மூன்று விதமான எஜமானருக்கு அடிமைகளாக்கப்பட்டிருப்பார்கள். So what are they? அவர்கள் என்ன? The flesh, மாம்சம், the world உலகம், and the devil. பிசாசு. Ephesians 2:1-3 talks about this. இதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. See, any person who has not எந்த நபரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களே என்று சொன்னால், then they cannot have control over their life. அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அவர்களுக்கே ஆளுகை இல்லாமல் போய்விடுகிறது. Because these three influences will control their life. இந்த மூன்று காரியங்களும் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆளுகை செய்து So கொண்டிருக்கும். these people who live
a life of unspeakable wickedness. இந்த மூன்று காரியங்கள் உலகம், மாமிசம், சத்ரு என்கிற இந்த மூன்று காரியங்களும் சொல்ல முடியாத அளவுக்கான பாவங்களை ஒரு நபர் மீது சுமத்தி கொண்டிருக்கும். And they become lost and they go to hell. அவர்கள் தொலைந்து போன ஒரு நபர்களாக நரகத்துக்கு செல்லுகிறவர்களாய் But when காணப்படுவார்கள். you come under the law of the Spirit, ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் நாம் வருகிற வேளையிலே Jesus comes into your life. இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து The வருகிறார். Holy Spirit comes into your life பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறார். and He changes everything. அவர் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் So மாற்றுகிறார். now you are in Him, இப்பொழுது நீங்கள் அவருக்குள்ளாக and வாழ்கிறீர்கள். by the power of His Spirit, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே we are given the ability to stand against those three enemies of the soul. நம்முடைய ஆத்துமத்துக்கு எதிரான அந்த மூன்று எதிராளிகளுக்கு நிற்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுக்கிறவராய் So இருக்கிறார். we become delivered from all bondage, நாம் எல்லா விதமான அடிமைதனத்திலிருந்து and we மீட்டெடுக்கப்படுகிறோம். are allowed to live a new life in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை This is தருகிறார். what Paul is trying to teach us here. இதைதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். It is a glorious truth, but only few believe it. இது மிகவும் அருமையான ஒரு மகிமையான சத்தியம், ஆனால் ஒரு சிலர் தான் இதை விசுவாசிக்கிறார்கள். Even though they say we accept Jesus as a personal savior, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் கூட but they do not believe they are still away from the bondage of sin. அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து அவர்கள் தூர இல்லை என்பதை உணராமல் They இருக்கிறார்கள். don't realize they're delivered from the slavery of sin. அவர்கள் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராமல் They go வாழ்கிறார்கள். around talking to people and asking to pray for them again and again. ஆகவே தான் வெளியே சென்று எல்லாரிடத்திலும் எனக்காய் ஜெப ஒரு வழக்கமாய் போய்விட்டது. Understand this, my dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். When you are in Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற live a holy life for His Father. பிதாவாகிய தேவனுக்கென்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு கருவியை And கொடுத்திருக்கிறார். that tool is the Bible that God has given us. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதாகம புஸ்தகம். Read the Bible, be filled with the Spirit, so that the bondage, you can be away from the slavery of sin. வேத வசனங்களை படியுங்கள், வார்த்தைகளை தியானியுங்கள், அதன்படி நடவுங்கள், அப்பொழுது பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து விலக்கப்பட்டு வாழ்வீர்கள். The Holy Spirit delivers us from the sentence of sin. பரிசுத்த ஆவியானவர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவித்து காத்துக் He கொள்ளுகிறார். delivers us from the slavery of sin. அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுகிறார். And the third thing is He delivers us from the sickness of sin. மூன்றாவதான காரியம் பாவத்தின் வியாதியிலிருந்து அவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். Let's read verse 3 to 4. வசனங்கள் 3 4 வரை வாசிக்கலாம். For the law was powerless to do because it was weakened by the flesh, but God did by sending His own Son in the likeness of sinful flesh to be a sin offering, and so He condemned sin in the flesh, in order that the righteous requirement of the law might be fully met in us, who do not live according to the flesh, but according to the Spirit. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். Hallelujah. ஹல்லேலூயா. See, Paul makes it very clear that every person who has not trusted Jesus as the personal Savior is sick of sin. பவுல் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எந்த ஒரு நபரும் தன்னுடைய ஆத்மத்திலே பாவத்தோடும் அதோடு நோய்வாய்ப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். He does not talk about physical sickness but spiritual sickness. அவர் இங்கே சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான வியாதியை குறித்து சொல்லவில்லை, பாவத்தினால் வருகிற வியாதியை குறித்து சொல்லுகிறார். So when we are sick, we take medicines. நாம் வியாதியோடு இருக்கிற வேளையிலே அதற்கென்று மருந்துகளை எடுக்கிறோம். Sometimes we get better, sometimes we do not get better. சில நேரங்களில்
நேரங்களிலே அதை எடுப்பதனாலே சரியாகிறது, சில நேரத்திலே சரீரம் சரியாகாமலும் But if போய்விடுகிறது. you're affected by spiritual sickness, only Jesus Christ can be a remedy. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்குள்ளாக ஒரு நோய் வருமே என்று சொன்னால் அதற்குரியதான ஒரே ஒரு பரிகாரி ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. So that is why we see where the law failed, Jesus overcame that. ஆகவேதான் நாம் பார்த்தோம், நியாய பிரமாணம் அங்கே இல்லாத பொழுது இயேசு தாமே அதற்கு பதிலாய் வந்தார் என்று பார்க்கிறோம். Jesus came in the form of human body and died for our sins. இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு மனுஷனாய் இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். Bible says he humbled himself to the cross and died for our sins. வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார், தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். And by that he provides a cure for the sickness of sin. அதை நிமித்தமாக பாவத்தினால் வருகிற வியாதிக்கு இயேசு கிறிஸ்து பரிகாரியாய் காணப்படுகிறார். Isaiah 53:5 says we are healed by his stripes. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாய் இருக்கிறோம். So my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, the Holy Spirit comes inside you as a person and he heals you of all sicknesses. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு நபராய் வந்து வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பாவங்களிலிருந்தும் ரோகங்களிலிருந்தும் பலவித வியாதிகளிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். So when you are delivered from your sicknesses, உங்களுடைய சரீர பலவீனத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படும் பொழுது, from your spiritual sicknesses, உங்களுடைய ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து, then you are declared perfect in the eyes of God. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் பூரணராய் இருக்கிறீர்கள் என்று So பார்க்கப்படுகிறது. this was given to you by the works of Jesus Christ on the cross. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காய் செய்து முடித்ததனுடைய பலனாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியமாய் You இருக்கிறது. receive this perfection by the works of the Spirit of God in our hearts. நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலே நாம் இந்த மாற்றங்களை பெற்றுக்கொள்கிறோம். And we are made in such a way that God looks at us, he is pleased by us. நாம் ஆண்டவருடைய சாயலிலே மாற்றப்படுகிற வேளையிலே நம்மை பார்க்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, there is a life of deliverance in the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகிறது. It is a new life, it is a better life. அது புதிய ஜீவனாய் இருக்கிறது, சிறப்பான ஒரு ஜீவனாய் இருக்கிறது. It is a glorious life. அது ஒரு மகிமை உள்ள ஜீவனாய் It காணப்படுகிறது. is a life like no other and belongs to every person who trusts Jesus for salvation. இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை தருகிறவராய் So இருக்கிறார். as we celebrate Pentecostal today, இந்த நாளிலும் கூட பெந்தேகோஸ்தே நாளை நாம் கொண்டாடும் பொழுது I want to ask you this question. இந்த கேள்வி உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன். Are you in Jesus Christ? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? Did you trust him for your salvation? உங்களுடைய உங்க ரட்சிப்புக்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? If you are saved and filled with the Holy Spirit, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது, then I will say you are a special person, you are blessed in God. நீங்கள் ஒரு சிறந்த நபர், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று நான் சொல்லுவேன். But if till today you have not been saved, இந்நாள் வரையிலுமாக நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் I என்றால், tell you today morning, இந்த காலையிலும் சொல்லுகிறேன், he is calling you to himself. ஆண்டவர் உங்களை அவருக்காக அழைக்கிறார். Search your heart today. இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Give your life to him and stop living in flesh. நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுங்கள். And then the Holy Spirit will fill you and live inside you அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார், and turn you into a blessing. உங்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் அவர் மாற்றுவார். Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we close our eyes and pray? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் மறுபடியுமாய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து இந்த காலையிலே உம்மை ஆராதிக்க, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உம்மை துதிக்கும்படியா, ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா, புதுப்பிக்கும்படியாக தேவன் தந்த இந்த கிருபைக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கேட்ட வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக என் வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே, இந்த பாவங்களை என் தேவன் நீக்கினபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பாவ வியாதியிலிருந்து எங்களை நீக்கினீர், பாவ அடிமத்திலிருந்து எங்களை நீக்கினீர் அப்பா.
அதற்காக நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் என் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றப்பா தேவ கிருபையிலே தேவ தயவிலே வாழ்ந்தாண்டவரே ஒரு பூரண கிறிஸ்துவனாய் மாறி வருகை தங்களை ஆயத்தப்படுத்த கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கலினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.